Hi friends, welcome to SALAI Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UNIT-1 Algebra and Trigonometryல lecturer 33ல Summation of Series அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த Summation of Series அப்படின்ற டாபிக்ல பார்ட் 3ல நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா Summation of Binomial Series அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம Summation of Series அப்படின்ற டாபிக்ல பார்ட் 1 பார்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல லெக்சரர் 33ல சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து அதில் பார்ட் 3ல சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரீஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். உங்களோட சாலை ஈஸி மேக்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்புக்கான டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் நம்ம சாலை ஈஸி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மொபைலில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறதுனால ஸோ உங்களோட மொபைலில் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்பில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் வந்து பிடிஎஃபாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, ஸோ கேட் எக்ஸாம், ஸோ இது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற செட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் எதுவும் சாம்பிள் காப்பி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் அதில் பார்த்துக்கலாம், டெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம், ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷன் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோட கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்பில் இது எல்லாமே ஒரே இதில் நம்ம கொண்டு வர போகிறதுனால நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்ம என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ண போகிறோன்றதை அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. UNIT-1 Algebra and Trigonometry நம்ம ஒரு 4 சாப்டரா பிரிச்சு நம்ம ஒவ்வொரு சாப்டரா நம்ம வந்து வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், செகண்ட் சாப்டர் மேட்ரிசஸ், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் நம்பர்ஸ், ஃபோர்த் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த 4 சாப்டரும் சேர்ந்து ஒரே யூனிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. UNIT-1 Algebra and Trigonometryல இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 நம்ம வந்து எடுத்திருப்போம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்திருப்போம். அதுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்சர் 32 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லெக்சர் 33ல சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல பார்ட் 3 சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல ஸோ நமக்கு சப் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம சைட்ல கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1ல இருக்கிற சப் டாபிக்ஸ் இது எல்லாமே ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம்.
இதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம லெக்சர் 32 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். லாஸ்டா பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுல இது வரைக்கும் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 3ல சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல பார்ட் 4ல எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் பார்ப்போம். பார்ட் 5ல பாத்தீங்கன்னா லாகரிதமிக் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பிகின் வித் 1 as its first term. ஸோ நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிகின் வித் 1 as its the first term. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா in each term starting from the second the factors in the numerator form an arithmetic progression and the factors in the denominators also form the arithmetic progression. Third point என்ன அப்படின்னா the number of factors in the numerator should be same as the number of factors in the denominators. Fourth point, express the denominators in the factorial form. Fifth point, identify the given series with the series expansion for 1 minus x whole power minus p by q to get the required sums. ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது பைனாமியல் சீரீஸ்ல ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரீஸ்ல நமக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமா எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா find the sum to infinity of the series 1 plus 2 by 6 plus 2 into 5 by 6 into 12 plus 2 into 5 into 8 by 6 into 12 into 18 plus etc to infinity. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிற சீரீஸை எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துங்க. சம் டு இன்ஃபினிட்டி அப்படின்றதுனால எஸ் ஈக்குவல் டு 1 plus 2 by 6 plus 2 into 5 by 6 into 12 plus 2 into 5 into 8 by 6 into 12 into 18 plus etc to infinity. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு, அதாவது 1 minus x whole power minus p by q equal to. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ 1 minus x whole power minus p by q னா என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? 1 plus p by 1 factorial into x by q plus p into p plus q by 2 factorial into x by q whole square plus p into p plus q into p plus 2q by 3 factorial into x by q whole cube plus etc. ஸோ இது நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற சீரீஸை எஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2 by 1 factorial into 1 by 6ன்னு எழுதலாமா? இப்போ அதே மாதிரி அடுத்த டேர்ம் எப்படி எடுத்துக்கலாம்? 2 into 5 by 2 factorial into 1 by 6 whole squareன்னு எழுதலாம். அடுத்த டேர்மை 2 into 5 into 8 by 3 factorial into 1 by 6 whole cube எழுதலாம், etc to infinity. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. இந்த ஃபார்முலா எடுத்துருக்க பார்த்தீங்களா, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்னன்றதை பாருங்க. இப்போ பியோட வேல்யூ இங்கே நமக்கு என்ன இருக்குது? பி ஈக்குவல் டு 2 இருக்காம். கியூவோட வேல்யூ பாருங்க 3. நெக்ஸ்ட் x by q ஈக்குவல் டு என்ன இருக்கு நமக்கு? 1 by 6 ஆம். ஸோ அப்படியே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்னன்னு பாருங்க. அடுத்து x by q ஈக்குவல் டு 1 by 6 இருக்கும். இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? 1 by 2 வந்துடும். இப்போ இதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா s ஈக்குவல் டு 1 minus x whole power minus p by q. இதில் அப்ளை பண்ணுங்க. 1 minus x ஓட வேல்யூ 1 by 2 whole power minus
p யோட வேல்யூ என்னது 2. அப்ப 2/3 ன்னு வருமா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1/2 ஹோல் பவர் மைனஸ் 2/3 ன்னு இருக்கும். இப்போ இந்த 1/2 ஹோல் பவர் மைனஸ் 2/3 இது அப்படியே என்ன எடுத்துக்கலாம் 2 பவர் 2/3 ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 2 பவர் 2/3 நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/3 ன்னு எடுக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர்ன்றது என்னது 4. அப்போ 4 பவர் 1/3. ஸோ அப்போ 4 பவர் 1/3ன்றது என்னது cube root of 4. அப்போ sum of to infinity of the series equal to s equal to நமக்கு என்ன கிடைக்குது cube root of 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த sum to infinity of the series 1 plus 3/4 plus 3 into 5/4 into 8 plus 3 into 5 into 7/4 into 8 into 12 plus etc to infinity. இப்போ இதே மாதிரி கொடுத்துருக்கிற சீரீஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்? s equal to 1 plus 3/1 factorial into இதை என்ன எடுத்துக்கலாம் 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் இப்போ அடுத்த டேர்ம் என்ன இருக்கு 3 into 5/2 factorial into 1/4 whole square எடுத்துக்கலாமா? பிளஸ் 3 into 5 into 7/3 factorial into 1/4 whole cube எடுத்துக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிற ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் p/q. இந்த ஃபார்முலாவில் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே நமக்கு p யோட வேல்யூ என்னது 3 ஆம், q யோட வேல்யூ என்ன இருக்குது 2 ஆம். அடுத்து x/q ஈக்குவல் டு என்னது இங்கே நமக்கு 1/4 இருக்கா? இதுல இருந்து x கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைச்சிரும் 1/2 அப்படின்னு கிடைச்சிரும். இதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா s equal to 1 minus x whole power minus p/q. இப்போ 1 minus x ஓட வேல்யூ என்னது 1/2 whole power minus 3/2 இருக்கும். இப்போ 1 minus 1/2ன்றது என்னது 1/2 whole power minus 3/2. இப்போ ஈக்குவல் டு 2 பவர் என்னன்னு எடுத்துக்கலாம் 3/2 எடுக்கலாம். இப்போ 2 பவர் 3/2ன்றது என்னது 2 பவர் 1/2 ஹோல் கியூப்னு எடுக்கலாமா? இப்போ 2 பவர் 1/2ன்றது √2. அப்போ √2 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2 √2 வருமா? அப்போ சம் டு இன்ஃபினிட்டிவ் அதாவது s ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும் 2 √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 3ல சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் அதாவது ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல பார்ட் 4ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம்.